ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சாஃப்ட் ஸ்டார்டர்னா என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் ஸ்டார்டர் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் அந்த மாதிரி இடத்துல தான் வந்து இந்த சாஃப்ட் ஸ்டார்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஏசி மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா லோ ரேட்டிங் மோட்டார்ஸாக இருக்கும், இல்லைனா ஹை ரேட்டிங் மோட்டார்ஸும் இருக்கும். அதான் நிறைய மோட்டார்ஸ் வச்சுருப்பாங்க. அப்போ இந்த லோ ரேட்டிங் மோட்டார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி ஸ்டார்டர்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அதாவது டிஓஎல் ஸ்டார்டரு, ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரு, ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டரு, ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டரு, இந்த மாதிரி ஸ்டார்டர்ஸை வச்சு நார்மலாக யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி மோட்டார்ஸ் எல்லாம், அதாவது லோ ரேட்டிங் மோட்டார்ஸ் எல்லாம். இதுவே ஹை ரேட்டிங் மோட்டார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்டார்டரு அப்படி இல்லைனா வந்து வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ்ஸு இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிரைவ்ஸை வச்சு யூஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எதுக்கு இந்த மாதிரி மோட்டார்ஸை வந்து, அதாவது ஹை ரேட்டட் மோட்டார்ஸ் எல்லாம் ஏன் வந்து சாஃப்ட் ஸ்டார்டர் அதை வச்சு யூஸ் பண்ணுறாங்கன்றது தான் இன்னைக்கு உண்டான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஒரு மோட்டாரை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மோட்டாருடைய ரேட்டட் கரண்ட் மாதிரி இனிஷியலில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் கரண்ட்னு சொல்லுவாங்க. அந்த கரண்ட் பார்த்தீங்கன்னா 5 to 8 டைம்ஸ் வந்து இருக்கும். இதை வந்து இன்ட்ரெஸ்ட் கரண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் கரண்ட் வந்து இனிஷியலில் பார்த்தீங்கன்னா லோ ரேட்டிங் மோட்டாராக ஆகட்டும், இல்லைனா வந்து ஹை ரேட்டிங் மோட்டாராக ஆகட்டும், இனிஷியலில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து டிப்பு வரும். அதாவது ஹை ரேட்டிங் மோட்டார்ஸாக இருந்தால் வந்து அந்த மோட்டாரோட கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா மோட்டார்ஸாக ஆகட்டும், இல்லைன்னா வேற சிஸ்டம் ஆகட்டும், எல்லா சிஸ்டமுமே ஒரு டிப்பு வரும். வோல்டேஜ் டிப்பு வர்றதால அந்த சிஸ்டம்லாம் சேர்த்து அஃபெக்ட் பண்ணும். இதனால வந்து அந்த சிஸ்டமே ஆஃப் ஆகிடும். இந்த மாதிரி ஹை ரேட்டட் மோட்டார்ஸை வந்து யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட் ஸ்டார்டர் யூஸ் பண்ணுவாங்க. இதுவே வந்து லோ ரேட்டட் மோட்டார்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த சாஃப்ட் ஸ்டார்டர் யூஸ் பண்ணணும்ட்டு அவசியம் கிடையாது. ஏன்னா ஹை டிப்பெல்லாம் அதுலலாம் ஒன்றும் வராது, அதனால பிரச்சனை கிடையாது. இதனால தான் வந்து இந்த சாஃப்ட் ஸ்டார்டர் வந்து ஹை ரேட்டட் மோட்டார்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. சரி, இப்போ அந்த ஹை ரேட்டட் மோட்டார்ஸை யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜை வந்து கம்மி பண்ணிடுவாங்க. அதாவது இனிஷியலில் 0 வோல்டேஜில் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க வோல்டேஜை மட்டும். ஆனால் ஃப்ரீக்வன்சியை வந்து இதில் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது சாஃப்ட் ஸ்டார்டரில். இப்போ வோல்டேஜை மட்டும் 0லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ணி அதோட ரேட்டட் வோல்டேஜுக்கு வரையும் கொண்டு போவாங்க. இதை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, சாலிட் ஸ்டேட் கண்ட்ரோலர்னு ஒரு பேர் இருக்கு. சரி, இப்போ வந்து இதனுடைய டயக்ராம் எப்படி இருக்கும்ன்றத இப்போ நான் சொல்கிறேன். நான் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் ஸ்டார்டரில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதாவது இது வந்து ஒரு லைனு, ஒரு மெயின் கான்டாக்டர் ஒன்று இருக்கும். மெயின் கான்டாக்டர்னு போடுறேன். அந்த மெயின் கான்டாக்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன மாதிரி மோட்டர் யூஸ் பண்ணாலும் அதில் வந்து கண்டிப்பாக ஓஎல்ஆர் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஓஎல்ஆர் இது வந்து ஒரு சிங்கிள் லைன் டயக்ராம் மாதிரி தான், ஒரு சிம்பிளாக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறமா இதுதான் வந்து ஒரு சாஃப்ட் ஸ்டார்டருக்கு உண்டான அந்த சிம்பிளை மட்டும் போடுறேன். ஏன்னா சிம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா ட்ரையாக்கு அப்படி இல்லைன்னா எஸ்சிஆர்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இதில் வந்து ஆன்டி பேரலெல்லாம் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒன்றுத்துக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும் இந்த எஸ்சிஆர். சரிங்களா? இதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுவாங்கன்னா மோட்டார் கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் தான் மோட்டார் கொடுப்பாங்க. மோட்டாருக்கு வந்து எர்த்து. இவ்வளோ தாங்க இதோட ஒயரிங் டயக்ராமே இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ட்ரையாக்கோட வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த எஸ்சிஆரோட வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். இனிஷியலில் கம்மி பண்ணி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரைஸ் பண்ணும். ஃபயரிங் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. இந்த ஃபயரிங் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே இருக்கும். இனிஷியலில் வந்து அதிகமாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு இருக்கும். இதனுடைய அவுட்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுவும் வந்து எப்படின்றது சொல்கிறோம். ஒரு சைக்கிள் மாதிரி போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சைன் வேன்ட்டு போட்டுக்கோங்க. சரிங்களா? இது ஒரு சைன் வே மாதிரி போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு எஸ்சிஆரோட ட்ரிகர் பண்ணக்கூடிய ஒரு இது. இப்போ இது வரையும் வந்து ட்ரிகர் ஆகுதுன்னு எடுத்துக்குவோம். இது வந்து ஃபயரிங் ஆங்கிள் எஸ்சிஆரை வந்து ட்ரிகர் பண்ணக்கூடிய இடம். அப்போ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து அவுட்புட் வோல்டேஜாக போகும். இதுதான் எங்கள் மோட்டருக்கு வந்து அவுட்புட் வோல்டேஜாக போகும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபயரிங் ஆங்கிள் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபயரிங் ஆங்கிள் இது வரையும் வச்சுக்கோங்க. இப்போ ஃபயரிங் ஆங்கிள் இது வரையும் இருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வோல்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகும் வோல்டேஜ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகும் வோல்டேஜ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு போகும்.
இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஃபயரிங் ஆங்கிளை வச்சுட்டு தான் நம்ம இந்த சாஃப்ட் ஸ்டார்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. யூஸ் பண்ணி வோல்டேஜை ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த பெரிய பெரிய மோட்டார்ஸை வந்து ஆன் பண்ணுவாங்க. இப்போ பெரிய மோட்டார்ஸை வந்து வோல்டேஜை வந்து ரெடியூஸ் பண்ணி ஆன் பண்ணுறதால என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இனிஷியலில் அந்த ஸ்டார்டிங் கரண்ட் வந்து நம்ம குறைச்சிடுறோம். இந்த ஸ்டார்டிங் கரண்ட் குறையிறதால இந்த சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய மற்ற சிஸ்டம்லாம் இருக்கு இல்லையா, இந்த சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த விதமான அஃபெக்ட் ஆக போகிறதில்ல. அதுக்காக தான் இந்த சாஃப்ட் ஸ்டார்டர் உள்ள வருது. அதுக்கு அடுத்து என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டை கம்மி பண்ணியாச்சு. இப்போ கரண்ட் கம்மி ஆகிறதால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, டார்க்கும் குறைஞ்சு போயிடும். அதாவது மோட்டாருடைய டார்க் குறையிறதால ஸ்மூத்தாக ஆன் ஆக போகுது. இதனால ஸ்மூத்தாக ரொட்டேட் ஆக போகுது. ஆக்சலரேஷனும் ஸ்மூத்தாக இருக்க போகுது. இது ஒரு நன்மை. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இந்த மோட்டாருடைய ஷாஃப்டை வந்து ஒரு மெக்கானிக்கல் டிவைஸோட வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஷாஃப்டோட ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ அந்த மெக்கானிக்கல் டிவைஸோட ஸ்ட்ரெஸ்ஸும் நம்ம குறைக்கிறோம். ஒரு மோட்டாரை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அதோட ரேட்டட் வோல்டேஜ் கொடுத்து ஆன் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜர்க்கு அப்படி ஒரு ஜர்க்கு கிடைக்கும் இல்லையா இனிஷியலில். அந்த மாதிரி ஒரு ஜர்க்கு கிடைக்கும் போது என்ன ஆகும்னா, உள்ள இருக்கக்கூடிய அந்த மெக்கானிக்கல் பார்ட்ஸும் டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த மாதிரி டேமேஜ் ஆயிருச்சுன்னா என்ன நடக்கும், நமக்கு வந்து சீக்கிரமா அதனுடைய லைஃப் ஸ்பேன் வந்து கம்மியாகும். அப்போ லைஃப் ஸ்பேனை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, அப்போ அதை வந்து சாஃப்டாக ஆன் பண்ணணும். அதுக்காக தான் இந்த ஸ்டார்டர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதால நமக்கு இந்த ஜர்க்கு கிடையாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா டார்க்கும் கம்மியாகுது, இனிஷியல் கரண்ட்டும் ரொம்ப கம்மியாகுது. இதெல்லாம் வந்து ஒரு மோட்டாருக்கு நன்மை என்ற தகவலோட நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.